புலம்பல் 3ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை என்ன கூறப்பட்டிருக்குங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பூமியிலேருந்து சிறைச்சாலையில் போய் அடைக்கப்படுறாங்க. அதை என்ன பண்ணுறாருன்னா, காலின் கீழே நசுக்குகிறத பார்க்குறாரு. சரிங்களா? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவங்கன்னா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, இல்லை குற்றவாளியே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, காலின் கீழே நசுக்குகிறத அவர் பார்க்குற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். சரிங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, சிறைப்பட்டவர்களை காலின் கீழ் நசுக்குகிறதை நான் பார்க்குறேன்னு சொல்கிறார். சரிங்களா? அதே போல் உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷருடைய நியாயத்தை புரட்டுறது. உன்னதமானவரின் சமூகம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், அப்படி தானே? ஆண்டவரே, இந்த காரியம் இப்படி இருக்குது சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு சிலரை பற்றி தப்பாக நம்ம சொல்லுவோம், அப்படி தானே? இவன் இப்படி பண்ணுறான், இப்படி பேசுகிறான் இப்படி நம்ம சொல்கிறோம். அதே போல் மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லும்போதும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட 2 தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, கணக்கு எழுதுகிறவங்களா இருக்காங்க. சரிங்களா? அவங்க பார்த்துட்டே இருந்து ரிப்போர்ட் ஆண்டுட்டு போய் கொடுப்பாங்க. உன்னதமானவரின் சமூகத்தில் அவங்க மற்றவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறத எப்படி பார்க்காராம், காண்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ உன்னதமானவரின் சமூகம்னா அவருடைய ஜெபிக்கும் போதும் அப்படி தான், மற்ற மனுஷங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போதும் உள்ள காரியம்தான். சரிங்களா? அதை தான் ஆண்டவர் கூறியிருக்கிறார். அதே போல் மனுஷனை அவனுடைய வழக்கில் மாறுபாடாக்குகிறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ. மனுஷனை அவன் ஒரு வழக்கு இருக்குது. வழக்குன்னா கோர்ட்டுங்கிறத விட உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வழக்கு. சரிங்களா? அந்த வழக்கையும் மாறுபாடாக்குறதுனா தப்பாக சொல்கிறது. சரிங்களா? ஒரு குட்டி ப்ராப்ளமாக தான் இருக்கும், ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். அதை என்ன பண்ணுறது, மாற்றி சொல்கிறது. சரிங்களா? அதை நான் காணாதிருப்பாரோன்னா அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இந்த 3 காரியம் என்ன காரியம்லாம், பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் காலின் கீழே என்ன பண்ணுறது, நசுக்குகிறதையும், அதே போல் உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும், மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாகிற ஆண்டவர் காணாதிருப்பாரோ. இப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு. எனவே தவறு செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.